பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெப நாட்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த மே மாதத்துக்கென்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவேல் 2:21 இப்படியாக சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை களிக்கூற செய்கிறவராய் இருக்கிறார். இந்த மாதத்தில் தேவன் நம்மை களிக்கூற செய்வாராக. தேவனுடைய களிக்கூறுதலினால நாம் நிரம்பி வழிய போகிறோம். இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் இது மிகவும் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்ததின் நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவர்கள் எல்லா நன்மையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. இப்போ 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்றால், அந்த இடத்துல பார்க்குறோம், பெரிய ஒரு அழிவு அவர்களுக்கு உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். கானானின் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருந்தார். பாலும் தேனும் ஓடுகிற அப்படிப்பட்ட ஒரு அருமையான சிங்காரமான தேசத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் தேவனை விட்டு அவர்கள் விலகி போனதுனால சத்துருக்களினால் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனது. ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போன சூழ்நிலையில் அவர்கள் காணப்பட்டார்கள். அதை நாம் 12ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்படியாக திராட்சை கனிகள் கொடிகள் அங்கு அழிக்கப்பட்டது, அத்தி மரங்கள் அழிக்கப்பட்டது, மாதுளை செடிகள் அழிக்கப்பட்டது, அந்த இடத்துல தானியங்கள் அழித்து போடப்பட்டது. ஸோ எதுவுமே இல்லாதபடிக்கு எல்லா கனி மரங்கள் அழித்து போடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 18ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது மிருக ஜீவன்கள் உணவு இல்லாதபடிக்கு, அப்படி எல்லா செடிகளும் அங்கே கொடிகளும் அழிக்கப்பட்டபடினால புல் கூட இல்லாதபடிக்கு அங்கே ஒரு புல் கூட இல்லாதபடிக்கு அங்கே ஒரு பேரழிவு உண்டானதுனால அந்த ஆடு மாடுகளுக்கு சாப்பிடக்கூட உணவில்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. 19ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டு அங்கே எதுவுமே இல்லை. தண்ணீருக்கு கூட அங்கே அந்த விலங்குகளும் மனிதர்களும் தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அப்போ எப்படி இருந்த தேசம், எப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தேசம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கும்போது அந்த சத்ரு எப்படி அவன் செயல்பட்டான் என்று சொல்லி யோவேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். நம்ம வாசிக்க கேட்போம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இந்த 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது எப்படி அவர்களுக்கு அந்த அழிவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, முதலாவது பார்க்குறோம், ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுகிறது சூவிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா நம்ம பபுள்கம் நம்ம சவைப்போம் இல்லைங்களா, அப்போ மெல்லுகிற அந்த அனுபவம். அப்போ இந்த வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணுதான், அந்த செடிகள் கொடிகள் அந்த தளிர்களை எல்லாத்தையும் அப்படியே அது மென்று தின்று போட்டது. அப்போ எல்லாத்தையுமே அப்படியே மேய்ஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுபோல் எல்லா நன்மையான காரியங்கள், பூ மொட்டு காய் இப்படிப்பட்ட காரியங்களை அது மென்று அது தின்று போட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படி மென்று தின்னு போட்ட காரியங்கள், அழித்து போட்ட காரியங்கள் இல்லை, மிஞ்சி இருக்கிற காரியத்தில் என்ன பண்ணுச்சான், ஸ்வாமிங் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அவைகள் என்ன பண்ணுச்சான், அப்படி கும்பலாக வந்து மிஞ்சி அந்த சவச்சி போட்டு இருக்கு இல்லையா, கொஞ்சம் அப்படி புத்துயிராக இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த செடிகளில் அது அப்படியே மொத்தமாக வந்து மேலே இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே அழிச்சு போடுகிற ஒரு அனுபவம். அப்போ மேலே இருக்கக்கூடிய காரியங்கள் என்னவாக இருக்கும், நல்ல துளிர் இளம் இலைகள், அந்த செடிக்கு தேவையான காரியங்கள், அது எல்லாவற்றையுமே புத்துயிராக விட்டுட்டு போன சவச்சி போட்ட அந்த காரியத்தை கூட இல்லாதபடிக்கு முற்றிலுமாக அப்படியே மேலேருந்து ஒரு பஞ்சாக பறந்து வந்து எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஸோ அதில் மிஞ்சி இருக்கிற காரியம் இப்போ பாருங்கள், மேலாக்க இருக்கிற எல்லாமே போயிடுச்சு. அதில் மிஞ்சி இருக்கிற காரியம்னா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி ஒளிஞ்சிட்ருக்கு பாருங்கள்.
அதை க்ராலிங் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா தவழ்ந்து இல்லைங்களா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நகர்ந்து வருகிற அப்படிப்பட்ட முசுக்கட்டை பூச்சிகள். அது என்ன பண்ணுச்சு, உள்ளுக்கு கடந்து சென்று மேலாக்க இல்லாத காரியங்கள், உள்ளுக்கு இருக்கிற காரியங்களை கூட அவை என்ன பண்ணுச்சான், போய் பச்சித்து போட்டது, அழித்து போட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசியாக கன்சியூமிங் என்கின்ற வார்த்தை பார்க்குறோம். அப்படின்னா முற்றிலுமாய் ஒன்றுமில்லாமல் அழித்து போடுகிற ஒரு அனுபவம். அப்போ முதல்ல சவச்சி போட்ட ஒரு காரியம், அதில் மிஞ்சினதை அப்படியே மொத்தமாக வந்து வாரிக்கிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அள்ளிக்கிட்டு போயிடுச்சு. எல்லா செடிகள், கனிகள், பூக்கள் அப்படியே கொத்தா அள்ளிக்கிட்டு போகிற மாதிரி அந்த வெட்டுக்கிளிகள் வந்து அள்ளிட்டு போயிடுச்சுங்க. அதுக்கு தப்பி கீழே ஒளிஞ்சி இருக்க சின்ன சின்ன இலைகள், சின்ன சின்ன காம்புகள், அவைகள் என்ன பண்ணுச்சான், இப்படி முசுக்கட்டை பூச்சிகள் வந்து அங்கே உள்ளுக்கு போக முடியாத இடம், இடுக்கு, அதெல்லாம் போய் அதையும் அது சாப்பிட்டு விட்டது, அழித்து விட்டது. அதையும் கடந்து இருக்கிற காரியங்கள், வேறு, தண்டு, இப்படிப்பட்ட காரியங்களையும் பார்க்குறோம். கடைசியாக அது முற்றிலுமாய் ஒன்றுமில்லாதபடிக்கு அழித்து போட்டு வெட்டாந்தரையைப் போல மாற்றின ஒரு அனுபவத்துக்குள்ள அந்த தேசமே கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு அந்த இடத்துல தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டானதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இப்படிப்பட்ட அழிவை உண்டு பண்ணுகிறவன் சாத்தானா இருக்கிறான், பிசாசின் கிரியைகளாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிரசன்னத்துக்கு நம்ம முதலிடம் கொடுக்காம, அவருக்கு கனத்தை கொடுக்காம, அவருடைய பிரசன்னத்தை நாம் அலட்சியம் பண்ணும் பொழுது சத்ருவானவன் உட்புகுந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் செழிப்பையும் அவன் மேய்ந்து போடுகிறான், முற்றிலுமாய் அழித்து போடுகிறவனாய் இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் எப்படி அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான், திட்டமிட்டு செயல்படுகிறவனாக இருக்கிறான். எப்படி படிப்படியாக ஒன்றும் இல்லாமல் ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை அழித்து போடுவது என்று சொல்லி அவன் அப்படியாக யோசித்து செயல்படுகிற, திட்டமிட்டு செயல்படுகிற கிரியையாக சத்ருவின் கிரியை இருக்கிறதை இங்கே நம்ம பார்க்குறோம். ஆகையால் தான் நாம் அலட்சியப்படுத்த முடியாது, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் ஜாக்கிரதை அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவங்க அந்த எப்படி அந்த சத்துருக்கள் செயல்பட்டார்கள் என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 9 வசனங்களில் நம்ம பார்க்க முடியும். வாசிக்க கேட்போம். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரைப் போல மதிலேறும், வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயமடாமற் போகும். அவைகள் பட்டணமெங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். அப்போ இந்த இடத்துல எப்படி சத்துரு தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவனா இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அங்கே வரிசை பிசகாமல் அவைகள் சென்றது என்று சொல்லி பார்க்குறோம். அது தன் தன் அணியிலே செல்லும். அப்போ 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தன் தன் பாதையிலே செல்லும். அப்போ ஆயுதத்தின் நடுவில் விழுந்தாலும் அது காயப்படாது. அப்போ ஒன்றோடு ஒன்று நெருக்காது. அப்போ பாருங்கள், அவைகளுக்குள்ள எப்படி அவைகள் செயல்படுகின்றது என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம், நமக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்கிறதா, ஒற்றுமை இருக்கிறதா, தன் தன் காரியத்தில் அவைகள் எவ்வளவு கவனமாக இருக்கிறது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவைகள் செய்கிறது, தான் என்ன செய்யணும்னு அங்கே கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கோ அது அப்படியே செய்யுது. ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளவில்லை, ஒன்றோடு ஒன்று போட்டி போடவில்லை, ஒன்றோடு ஒன்று தான் இஷ்டம்படி செய்வேன் அப்படின்னு நாங்கள் இல்லை. அப்போ எதிரிகளுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய அன்பு, ஒற்றுமை, ஒழுங்கு அது எங்கே போயிருக்கிறது? அப்படி நம்ம இருக்கும்போது சத்ருவை நாம் மேற்கொள்ள முடியும். நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும்போது, நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது, அவர் சொன்னபடி அப்படியே நம்ம செய்யும்போது
நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அவைகள் கொடுக்கப்பட்ட காரியத்தை அப்படியே அவைகள் செய்கிறது. ஆகையால் அவைகள் பலனுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகள் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறது. அவைகளை தாக்க இவர்களால் முடியவில்லை. அப்போ தேவன் அவைகளை பார்க்கிலும் அதிக வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் வெற்றியாளர்களாக இருக்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை அவைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொண்டு வரும் பொழுது அவர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். அவர்கள் பலவீனப்பட்டு விட்டார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார்கள். ஆனால் தேவனுடைய கிருபை மிகுதியானதாய் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இழந்து போன சூழ்நிலையில் நாம் இருப்போம் என்றால், நீங்கள் இருப்பீங்கன்னா இன்னைக்கு நாம் எழும்ப வேண்டும். இது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் அல்ல. தேவன் நமக்காக வைத்திருக்கிறது அது ஆசீர்வாதமானது. பாலும் தேனும் ஓடுகிற நன்மை நிறைந்த தேசம். எல்லா பகுதிகளிலும் நாம் செழித்திருக்கும்படியாக, எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றிருக்கும்படியாக தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே இவ்வளோ ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருப்பார் என்றால், இன்னைக்கு புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அப்போ அவருக்கு சொந்தமான எல்லாம் நமக்கு சொந்தம். அதை நாம் உணர்ந்து அந்த வெளிப்பாடோடு நாம் வாழும் பொழுது இப்படிப்பட்ட செழிப்பான வாழ்க்கையை, வெற்றியான வாழ்க்கையை, நன்மையானதை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நமக்கு விரோதமாக இப்போவும் பிசாசு அவன் இப்படிப்பட்ட யுத்தங்களை ஏறெடுக்கிறான். ஆனால் நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நமக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆகையால் நாம் ஜெயம் பெறுவோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த வெளிப்பாடோடு நாம் காரியங்களை செய்யும்போது நாம் நிச்சயமாய் ஜெயிக்க முடியும். நம்ம சூழ்நிலைகளை கடந்து வர முடியும். ஆகையால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருப்போம் என்றால், நாம் சோர்ந்து போய் இருப்போம் என்றால், எழும்ப முடியாத சூழ்நிலையில் இருப்போம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 15 மற்றும் 16 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இங்கே நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பேரழிவை உண்டு பண்ணுகிற சத்ருவின் கிரியை அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இது தேவனுடைய திட்டம் அல்ல. ஆகையால் ஜனங்களை எழுப்ப வேண்டும். ஜனங்களை அவங்க இருக்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து அவங்க வெளியே வரணும். அவ்வளவுதான், எல்லாம் போயிடுச்சு அப்படி இல்லை. இல்லை எனக்கு இருக்குது, எனக்கு இந்த காரியம் போதும் அப்படி அல்ல. இதை பார்க்குறோம். எல்லாரும் கூடி வர வேண்டும். எல்லாரும் செயல்பட வேண்டும். சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், வயதானவங்களாக இருக்கட்டும், இல்லை மணவாளனாக இருக்கட்டும், மணவாட்டியாக இருக்கட்டும், அவங்கவுங்க எனக்கு போதும், எனக்கு இந்த காரியம் போதும் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இராதபடிக்கு ஒவ்வொருவரும் வெளியே வர வேண்டும், எழும்ப வேண்டும். போய் அறைக்குள்ளே மூடிக்கொண்டு என்ன நடந்தாலும் வெளியே நடந்துட்டு போகுது அப்படி அல்ல. அதே நேரத்தில் பயந்து போய் வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடிக்கிட்டு அப்படி இருக்கிறதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. கம்ஃபர்ட் ஜோனில் நாம் இராதபடிக்கு நம்ம வெளியே வரணும். பயந்து போய் ஒளிந்து கொள்ளாமல் நாம் வெளியே வர வேண்டும். 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கி முகங்கள் வாடி போய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பயத்தினால் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆகையால் பயத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியே வரணும். யோவேல் 1ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 7 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். வெறியரை விழுத்து அழுங்கள், திராட்சை ரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சை ரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயினின்று விலக்கப்பட்டது. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து
அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், அங்கே விழித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். விழித்து கொள்ளவில்லை என்றால் சத்ரு உங்களுக்கு விரோதமாக வருகிறான், அவன் அழித்து போடுகிறான். அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகிறது, அந்த திராட்சை ரசத்தை குடித்து அந்த திராட்சை ரசத்தின் மகிழ்ச்சியிலே அப்படியே திகைத்து கொண்டு இருப்போம் என்றால் அங்கே தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திலே அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு விரோதமாய் சத்ரு செய்கிற கிரியை அவர்கள் அறியாமல் இருப்பார்கள் என்றால் அந்த சத்ரு இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் திருடிக்கொள்வான். இப்போ திராட்சை ரசத்தினால் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, ஆனால் சத்ரு உட்புகும் போது அவன் என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் பச்சித்து போடுகிறான், திராட்சை கொடியை பச்சித்து போடுகிறான். இனி திராட்சை கனியே அவங்க காண முடியாதபடிக்கு முற்றிலுமாய் அவன் அழித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஜாக்கிரதை நமக்கு அவசியமாக இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சத்ரு நமக்கு விரோதமாக வரான் அப்படின்னு தெரிஞ்சப்ப நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அலட்சியமாக விட்டு விடக்கூடாது. எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், அப்படி அல்ல. இல்லை பயந்து போய் நடுங்கி ஐயோ இவனை எப்படி என்னால் மேற்கொள்ள முடியும், அப்படி அல்ல. நாம் எதிர்கொள்ள வேண்டும், நாம் எழும்ப வேண்டும். எப்படி நம்ம எழும்பணும், நாம் ஜெபத்தில் எழும்ப வேண்டும், நாம் ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும், நாம் தனிமையாக இருக்கக்கூடாது. நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது நாம் நிச்சயமாய் ஜெயம் எடுக்க முடியும். ஆகையால் தான் அங்கே ஒரு எக்கால சத்தம் தொனிக்கப்படுகிறது. எழும்பி ஜெபியுங்கள், தூங்காதீங்க, விழித்து கொள்ளுங்க. சத்ரு செய்கிற கிரியையை கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்காதீங்க, அது உங்களை பாதிக்கும். இல்லை சத்ருவுக்கு பயந்து நடுநடுங்கி ஐயோ என்னாலே இவனை மேற்கொள்ள முடியாது அப்படி நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டாகும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, எங்கே 2 அல்லது 3 பேர் நீங்கள் கூடி ஜெபிச்சாலே தேவனுடைய பிரசனம் அங்கே இருக்கிறது. அவருடைய நாமத்தினால் நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் தேவ பிரசனத்தை நாம் அந்த இடத்துல கொண்டு வருவோம் என்றால் சத்ருவின் கிரியைகள், அவருடைய பற்கள் எப்படி கொடியதாய் இருந்தாலும் அந்த பற்களை நொறுக்கி போடுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை, உங்கள் ஆசீர்வாதத்தை பச்சித்து போட்டு கொண்டு இருக்கிற எப்படிப்பட்ட கிரியையிலும் தேவன் முறியடிக்க வல்லவர். நாம் எழும்ப வேண்டும், நாம் ஜெபத்தில் தரித்து நிற்க வேண்டும், நாம் இணைந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நாம் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும். வசனத்தை வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அப்போ இந்த இடத்துல அவர்கள் எப்படி ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ எப்படி ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட பொழுது தேவன் அந்த இடத்துல பதிலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இது ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது. அழிந்து போய் கொண்டிருந்து பயந்து நடுங்கி கொண்டிருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போய் கொண்டிருந்த ஜனங்கள் எழும்பி இப்படியாக ஜெபித்த பொழுது தேவன் அவர்களை கடாட்சித்தார். தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். அவர்களுக்காக தேவன் எழும்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகையால் அந்த ஜெபம், அதில் உள்ள ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல அவர்கள் ஜெபிக்கிறார்கள், உம்முடைய நாமத்தை புறஜாதியார் ஏன் தூஷிக்க வேண்டும்? நாங்கள் உம்முடைய ஜனமாக இருக்கிறோம், உம்முடைய நாமம் தரித்தவர்களாக இருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போனோம் என்றால் நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதற்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ நாங்கள் தோற்று போனோம் என்றால் அது உம்முடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. புறஜாதிகள் உங்களுடைய ஜனம் அழிக்கப்படுவதை பார்க்கும் பொழுது அவர்கள் உம்முடைய நாமத்தை தூஷிக்கிறதற்கு ஏதுவான கிரியையை அவைகள் இருக்கிறது. ஆகையால் எங்களை கைவிட்டுறாதீங்க. நாங்கள் அழிந்து போனால் உம்முடைய நாமம் அது தூஷிக்கப்படுகிறதல்லவா? ஏன் உங்கள் நாமம் தூஷிக்கப்படணும்? ஏன் நீங்கள் அந்த இடத்துல வெட்கப்பட்டு போகணும்? நீங்கள் வெட்கப்பட்டு போக முடியாதே, நீங்கள் தோற்று போக முடியாதே.
நீங்கள் எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கிறீங்களே, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறீங்களே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறபடினால் நாங்கள் தோத்து போனோம் என்றால், எங்களுக்கு அழிவு உண்டாகும் என்றால், அது உமக்கல்லவா அது வேதனை, உமக்கல்லவா உம்முடைய நாமத்துக்கல்லவா அது இழிவாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பொழுது தேவன் உடனடியாய் எழும்பி அங்கே செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்பாடை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிசாசு நம்மளை நசுக்க அவன் நசுக்கட்டும், என்னால் முடியாது அப்படின்னு நம்ம இடம் கொடுப்பதற்காக அல்ல. நாம் எழும்ப வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை இன்னதென்று அறிந்து நீங்கள் எழும்புவீர்கள் என்றால், உங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து எழும்புவீர்கள் என்றால், நான் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என் தேவன் தோற்று போக முடியாது, அவர் வெட்கப்பட்டு போக முடியாது. ஆகையால் அவருடைய நாமத்தை நான் தரித்திருக்கிறபடினால், அவருடைய நாமம் எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் நான் ஜெயிப்பேன், நான் எழும்புவேன். சத்ருவின் கிரியை எதுவும் என்னை செய்ய முடியாது. எப்படிப்பட்ட கூர்மையான பற்களை உடைய பட்சிக்கிற சிங்கங்களைப் போல சீறி எழும்புகிற எதிரிகளாய் இருந்தாலும் அவைகளை நான் மேற்கொள்வேன். என் தேவன் பெரியவராய் இருக்கிறார், அவருக்கு மேலானது எதுவுமே இல்லை. அவருடைய நாமம் அங்கு தூஷிக்கப்பட முடியாது. அவருடைய நாமம் எனக்குள்ளே இருக்கிறபடினால் நான் வெட்கப்பட்டு போக முடியாது என்ற வெளிப்பாடோடு நீங்கள் எழும்புவீர்கள் என்றால், நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், அந்த வார்த்தையை அறிக்கை செய்வீர்கள் என்றால், அந்த சத்தியத்தை உறக்க நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற சத்ரு அவன் ஓடோடி போவான். உங்களை அவன் தொட முடியாது, உங்களுக்கு எந்த தீங்கியும் அவன் செய்ய முடியாது. அவனுடைய கிரியைகளுக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட முடியும். ஆகையால் இந்த ஜெபம்தான் ஒரு திருப்பு முனையை அங்கு உண்டு பண்ணினதை பார்க்குறோம். அது வரைக்கும் பேரழிவு, அங்கே ஒரு நன்மைக்கு ஏதுவான ஒரு சின்ன காரியம் கூட அங்கே காணப்படலை. ஆனால் ஜனங்கள் எழும்பின பொழுது, ஒன்று கூடி ஜெபித்த பொழுது, தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய ஜனம் அல்லவா நாங்கள் எப்படி இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்கள் இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பொழுது அந்த இடத்துல தேவன் இறங்கி வந்து அவர்களுக்காக செயல்பட்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த வெளிப்பாடு உங்களுக்கும் தேவன் உங்களுக்காக இறங்கி வந்து செயல்படுவதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வெளிப்பாடின் மூலமாக நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள் என்றால் நீங்களும் ஜெயம் எடுப்பீர்கள். நாம் பார்க்கிறோம் பின்பாக தேவன் எப்படி பேரழிவை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று சொல்லி. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படியாக ஜெபத்தை கேட்ட தேவன் எப்படி அந்த ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கு இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் மீண்டும் கொடுத்தார். அழித்து போடப்பட்ட எல்லாம் மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் சம்பூர்ணமாய் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டுமல்ல, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பொழுது போன முறை தேவனை மறந்தது போல, தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் ஆசீர்வாதத்தை இழந்து போனது போல அவர்கள் இல்லாமல் கர்த்தரை துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட வல்லமையான கிரியை தேவன் எங்கள் வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்லி தேவனை துதிக்கத்தக்கதாக தான் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆகையால் துதிப்போம், ஜெயிப்போம். நாம் புதுப்பிக்கப்படபடியாக தேவன் நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் புதுப்பிக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் உங்களை புதுப்பிக்கிறார், மீண்டும் அதை கொடுக்கிறார். இழந்து போனதை தேவன் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஆகையால் தேவன் உங்களை புதுப்பிக்கும் போது நீங்கள் அவருக்கு புது பாடலை பாடுவீர்களாக. புது பாடலை பாடி அவரை உயர்த்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். சத்ரு உட்புக முடியாது, சத்ரு அழித்து போட முடியாது. துதியே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாய் இருக்கிறது.
ஆகையால் நீங்கள் துதித்து கொண்டே இருங்க. தேவன் உங்களை புதுப்பித்து கொண்டே இருப்பார். நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, சத்ரு எங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட பேரழிவை அவன் திட்டம் பண்ணி வைத்திருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய திட்டத்தை வைத்திருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட வல்ல தேவன் ராஜா. அப்பா, நீர் கத்தாவே அப்பா எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி நன்மையானதை எங்களுக்காக நீர் கத்தாவே கொடுத்திருக்கிறீர் அல்லவா? அதை ஒருபோதும் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. ஒருவேளை இப்பொழுது வேதனையின் மத்தியில் இழந்து போன சூழ்நிலையில ஜனங்கள் இருப்பார்கள் என்றால், இன்னைக்கு நாங்கள் பார்த்தபடி ஒன்று கூடி எழும்பி தேவனுடைய வார்த்தையில வாக்குத்தத்தங்களில் இருக்கிற வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அதை அறிக்கை செய்து அப்பா இணைந்து ஜெபித்து தேவனுடைய நாமத்தை அவர்கள் அறிக்கை செய்து அப்பா கூடி ஜெபிக்கும் போது நீங்க அங்க இருக்கிறன்னு சொல்லியிருக்கிறீங்க அல்லவா? அப்படியாக கர்த்தாவே அவர்கள் இணைந்து ஜெபிக்கும் போது தங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே எழும்பி தங்களுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக்கொள்ள அவங்க செயல்படும்படியாகவும் அப்பா அவர்களால் முடியாது என்று சோர்ந்து போய் பயந்து திகைத்து போய் அப்பா அப்படியாக இராதபடிக்கு எழும்பி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து நான் யார் கிறிஸ்துவுக்குள் என்பதை அறிந்து அதன் மூலமாக உண்டாகும் நன்மை அவர்கள் சுகந்தரித்துக் கொள்ள தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது அப்பா நீங்க புதுப்பித்தலை அவங்க வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது அவர்கள் புது பாடலை பாடி உம்மை துதிக்கட்டும், அதிகமாய் உம்மை உயர்த்தட்டும், நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்படட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து இந்த மாதத்துல நன்மையை காண செய்வீராக. நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இழந்து போன எல்லாவற்றையும் நீர் திரும்ப கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.